வணக்கம் அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரேஸ்லெட் செய்வது எப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான கயிறு 80 சென்டிமீட்டரில் 3 கயிறு எடுத்திருக்கோம். 2 ப்ளூ கயிறு, ஒரு பிங்க் கலர் கயிறு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 80 சென்டிமீட்டர் கயிறு துண்டு ஒன்று எடுத்தோம்ல, அதை அப்படி ரெண்டாக மடித்து இந்த ஸ்டாண்டில் இப்படி மேலே வச்சு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ஒரு கிளிக் பண்ணிடணும் அந்த கயிறை வச்சு. அதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ண இடத்துலேருந்து ஒரு 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த பிங்க் கயிறு இருக்குல்ல, அதை அப்படி ரெண்டாக மடிச்சுக்கிட்டு வச்சு இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு எப்போதும் போல் இங்கே நம்ம ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுக்குவோம். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஒயர் வச்சுருக்கோம்ல, அதையும் ரெண்டாக மடித்து இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போகிறோம். போட்டாச்சா? இப்போ இந்த ப்ளூ இருக்குல்ல, அது மேலே தள்ளிட்டு இந்த பிங்க் கலர் நாட்டை இந்த இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் ஒரு ஸ்கொயர் நாட். இப்போ இந்த பிங்கை மேலே தள்ளிட்டு இந்த கீழே ப்ளூ எடுத்துட்டா அதை வச்சு ஒரு ஸ்கொயர் நாட். இப்போ ப்ளூவை மேலே தள்ளிட்டு பிங்க்கு கீழே இருக்கா, அதை வச்சு ஒரு ஸ்கொயர் நாட். இப்போ மறுபடியும் பிங்கை மேலே வச்சுட்டு கீழே உள்ள ப்ளூவில் ஒரு ஸ்கொயர் நாட். அதே மாதிரி நூலோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். நூலோட எண்டு வரையும் ஸ்கொயர் நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இடத்துல முடிச்சாச்சு. இப்போ ஆரம்பத்தில் பிங்க்கில் முடிச்சவங்க எண்ட்லேயும் பிங்க்கில் முடித்தா நல்லாயிருக்குங்கிறதுக்காண்டி பிங்க்லேயும் முடிச்சிடுவோம்.
இப்போ எக்ஸஸாக உள்ள கயிறை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டரை வச்சு ஹீட் பண்ணி இதை அப்படி அமைக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிரேஸ்லெட்டோட பேக் சைடு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 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 பக்கம் உள்ள 2 கயிறையும் இந்த மாதிரி இந்த கை மேலே வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் 2 கயிறு இருக்குல்ல, அதையும் இந்த மாதிரி கை மேலே வச்சுட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு எடுத்து ஒரு 30 சென்டிமீட்டர் உள்ள கயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 சென்டிமீட்டரில் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு இது மேலே இப்படி வச்சிடணும். இது மடித்து இவ்வளோ தூரம் மடித்து இந்த மேலே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த கயிறு இப்படி மடித்து வச்சுட்டு இதை இந்த பக்கம் எடுத்து இந்த நடுவில் சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும். மறுபடியும் அதே மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆகிரும். டைட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணிக்கணும். இந்த பக்கத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படி டைட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 1 2 3 4 5 வாட்டி சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டாக இங்கே கொண்டு வந்து இந்த 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 ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல்குள்ளே இந்த கயிறை உள்ளே விட்டு இப்படி இந்த பக்கம் உள்ள கயிறு இருக்குல்ல அதை இழுத்துடணும். டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டோம்னா இப்படி நடுவில் ஒரு நாட் கிடச்சிரும். இப்போ மறுபடியும் சிசரை வச்சு இந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஹீட் பண்ணி வெட்டி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் லைட்டாக ஹீட் பண்ணி அப்படியே கொட்டி விட்டுடணும். இப்போ இந்த நடுவில் இப்படி இருக்கா, இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் உள்ளது கட் பண்ணிவிட்டு ஒரு முடிச்சு அதே மாதிரி இந்த கயிறை வச்சு இந்த பக்கம் முடிச்சு சமமாக இருக்கிறது பார்த்துக்கணும். இது மாதிரி இந்த பக்கம் உருண்டுச்சு. அதே மாதிரி இதே அளவுக்கு இந்த பக்கம் உருண்டுச்சு. எக்ஸஸ் உள்ள கயிறுலாம் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஹீட்டரை வச்சு இந்த ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பிரேஸ்லெட் ரெடி ஆச்சு.
மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிசைன் பிரேஸ்லெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.